ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த காஞ்ச ஒரு செடி. இது வந்து ஜெருசலம் ஆர்ட்டிச்சோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெருசலம் ஆர்ட்டிச்சோக்குங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற சேப்பங்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு வகை. இப்போ இது வந்து இதோட ஹார்வெஸ்டோட நிலைக்கு வந்துருச்சு. இது வந்து சன்ஃப்ளவர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு செடி. இதை நம்ம இப்போது எல்லாம் காஞ்சிருச்சு இல்லைங்களா, இப்போ நம்ம எடுத்துகிட்டு கீழே தோண்டி பார்த்தோம்னா கிழங்கு இருக்கும். வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த செடியை இப்படி இழுத்தோம்னா அது வந்துடும். செடியை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தோண்டி பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இங்கே பாரு, இதுதான் அந்த கிழங்கு. அந்த கிழங்கு மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இங்கே கொஞ்சம் அங்கே எல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். பறித்து போட்டிருக்கிறதுல வேரில் அங்கங்கே ஒட்டி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் இதுலேயே தட்டிடலாம், இல்லைன்னா மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக வெளியே வந்துடும். சிலதெல்லாம் ரொம்பவே கட்டியாக இருக்குது. பாருங்கள், பெரிய காய் இருக்குதுல கிழங்கு. கிழங்கெல்லாம் உள்ளேயே பிடிச்சிக்கும். நம்ம எப்படி உருளைக்கிழங்கு எடுத்தோம் அதே மாதிரி இதையும் தோண்டினோம்னா வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு நம்ம இப்போ பறித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பறித்து போட்டோம் இல்லையா, இந்த செடியில் இருக்கிற வேர்களில் அங்கங்கே ஒட்டி இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மண்ணுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். இது எல்லாமே எடிபிள் தான். இந்த சென்ஸ் இந்த காய்ங்க, இந்த கிழங்கு அப்படியே நம்ம சேப்பங்கிழங்கோட டேஸ்ட்டு தான் இதில் இருக்குது. இந்த காயில் இந்த பூவும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நம்ம சாமந்தி பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சன்சோக்ஸ்னும் இதுக்கு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் குவிசின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க, வேக வச்சு சாப்பிடுவாங்க. எடுத்து போட்டு இந்த இதுலேயே செடிங்களில் இவ்வளோ ஒட்டி இருந்தது. இனி நம்ம மண்ணில் இருந்து எடுக்கலாம். வாங்க பாருங்கள், சூப்பராக எவ்வளோ பெரிய காய் இருக்குது. கிழங்கு காயினே வருது. கிழங்கு நிறைய இருக்குது. இவ்வளவும் நமக்கு எல்லா நெய்பர்ஸ்க்கு கொடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம நெய்பர்ஸ் தந்துடலாம். இதுவும் உருளைக்கிழங்கு தான் மாதிரி தாங்க. நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு வாய் தொல்லைங்க ஏற்படும். அளவோடு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதோட சிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மண் ரொம்ப ஈரமாக இருக்குங்க, மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஃபோக் வச்சு எடுக்கிறேன். தோண்ட வரும். ஆழத்துலேயும் இருக்குது பாருங்கள். நல்ல வேரெல்லாம் எங்கே போகுதோ எல்லா இடத்துலையும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பெருசாக ஆழத்தில் நல்ல பெருசாக இருக்குது.
மேலே இருக்கிறதெல்லாம் தான் குட்டி குட்டியாக இருக்குது. தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இது நம்ம போட்டதே கிடையாது, பக்கத்து வீட்டில் போட்டது இங்கே வந்துடுச்சு. பக்கத்து வீட்டில் ஜாப்பனீஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் எல்லார் தோட்டத்துலையும் இது போட்டிருப்பாங்க, இந்த சன்சோக்ஸ். ஸோ அவங்களோட செடி தான் இங்கே இவ்வளோ தூரம் விளைஞ்சி வந்துடுச்சு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. நமக்கு பாருங்க, இந்த இடத்த மட்டும்தான் எடுத்தேன் நான். மிச்சம் இந்த இடத்தெல்லாம் நான் எடுக்கலை இன்னும். இந்த பார்ட்லேருந்து நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா இதுவே நமக்கு இவ்வளோ இருக்குது. இதை க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி, திருப்பி மிச்சத்தை நாளைக்கு எடுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போது இந்த ஆர்டிச்சோக்கெல்லாம் இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம். பக்கெட்டில் போட்டுட்டு தண்ணி வச்சு நல்லா அலசி கொஞ்சம் நேரம் விட்டோம்னா மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, கிழங்கு எவ்வளோ அழகாக இருக்குது. க்ளீன் பண்ணானு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கெட்டை ஃபுல்லாக ஆக்கிக்கலாம். நல்லா இது தண்ணியில் மிதந்து நல்லா கீழே செட்டில் ஆகட்டும். அப்புறம் க்ளீன் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவையாவது நம்ம அலசணும். அலசிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு. தண்ணி பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குங்க, பயங்கர சில்லுன்னு இருக்குது. இதை நம்ம அலசி இலையெல்லாம் வேறு இருக்குது, எடுத்துலாம். பயங்கர கோல்டாக இருக்குது தண்ணி. இப்போ வெளியே இங்கே டெம்ப்ரேச்சர் வந்து 12 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 12 or 10 இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இதை யூஸ் பண்ணினா இதுக்கு என்ன பேர்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இதை ஜெருசலம் ஆர்டிச்சோக் இல்லைன்னா சன்சோக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் ஜெருசலம்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. ஜெருசலத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த கண்ட்ரிக்கும் இந்த வெஜிடபிள்க்கும். எல்லாம் கொஞ்சம் கையிலேயே அலசிக்கலாம். இதை இன்னொரு தடவை போட்டு அலசிக்கலாம் நம்ம. நம்ம ரெண்டாவது தண்ணியும் போட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டோம். போதும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற
நெய்பர்ஸோட 2 பப்பியும் பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது திருப்பியும் நமக்கு அடுத்த வருஷம் இந்த சன்சோக்ஸு நம்ம விதைக்காமையே இந்த இடத்துல வரும். பார்த்தீங்களா, சூப்பராக நமக்கு ஜெருசலம் ஆர்டிச்சோக் கிடச்சிருக்கு. இல்லைன்னா சன்சோக்னு சொல்லலாம். இது நான் முக்கால்வாசி என் நெய்பர்ஸ்க்கு தான் கொடுப்பேன். மிச்சம் இருக்கிறத நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.